ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான புளியோதரை ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளியோதரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளி சாதம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் போட்டு லேசாக பொரிய விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வறுத்து அரைச்சலாம் செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நம்ம தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4லேருந்து 5 மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அதிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு சீரகம், மிளகு இதெல்லாம் வந்துட்டு வறுத்து செய்வாங்க, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ அந்த புளியையும் சேர்த்துட்டு இப்போ புளிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதித்து அப்படியே லைட்டாக நமக்கு சுண்டி வரணும். புளியோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணும். இதுவும் அப்படியே லைட்டாக நுர கட்டி நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம கொதிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு 2 நிமிஷமாக. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டு மறுபடியும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இப்போ அடுத்ததான் இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஓப்பன் பேனில் கொஞ்சம் வேக வைக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த புளியோட ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாகவே நமக்கு இல்லாமல் போயிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வறுத்து தோல் நீக்கி உடச்சி வச்ச நிலக்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தா தான் நம்ம சாப்பிடும்போது அது கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடலைப்பருப்பு போட்டனையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வந்து சாப்பாடு இதில் பிரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த வடை சட்டியிலேயே போட்டு கிளற போகிறேன். அப்போ தான் வந்துட்டு அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாப்பாடு வந்துட்டு இது உதிராக இருக்கணும். நான் இன்றைக்கி வடித்த சாதம் தான் சேர்த்துருக்கேன், குக்கர் சாதம் இல்லை. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நான் எடுத்து வச்சுருந்த சாப்பாட்டுக்கும் நம்ம பண்ண புளியோதரை இதுக்கும் கரெக்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.